அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குடிமக்களுக்கு ஷாக் நியூஸ். இனி இஷ்டத்துக்கு சரக்கு வாங்க முடியாது. டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட முக்கிய உத்தரவு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் தேர்தல் ஆணையத்திடம் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டது, மதுபான பிரியர்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்தியாக என்ன அமைந்துள்ளது என்பது பற்றி உங்களுக்கு உடனடியாக தெரியவரும். டாஸ்மாக் நிர்வாகம் பற்றியும், டாஸ்மாக் கடையில் மதுபான விற்பனை பற்றியும், மதுபான பாட்டில்கள் விலை பற்றியும் பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக பல்வேறு உத்தரவுகள் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு கொடுக்கப்பட்டாலும் தற்போது தேர்தல் ஆணையம் பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் குறிப்பாக 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெற உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் முதல் கட்டமாக தேர்தல் ஆணையத்திடம் பல்வேறு வழிகாட்டு விதிமுறைகள் நடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் டாஸ்மாக் மது விற்பனை பற்றியும் இருப்பு மீது தேர்தல் ஆணையம் கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இனி வரும் காலங்கள்ல நம்மளுக்கு இஷ்டத்துக்கு அதிகமான பாட்டில் வாங்க முடியாது. உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட பாட்டில் மட்டும்தான் இனி வரும் காலங்கள்ல வாங்க முடியும். குறிப்பாக எவ்வளவு டாஸ்மாக் கடையில விற்பனை ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு சரக்கு இருப்பு இருக்கு, எவ்வளவு சரக்கு மீண்டும் புதிதாக வர உள்ளது என்பது பற்றி நாளுக்கு நாள் உடனடியாக தேர்தல் ஆணையத்திடம் அவர்கள் அந்த விவரங்களை ஒப்படைக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு மதுபான விநியோகத்தை தடுக்கவும், முறைகேடுகள் இன்றி அமைதியான முறையில் தேர்தல் நடக்கவும் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டுமே 4800க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த புதிய கட்டுப்பாடின்படி அரசியல் கட்சியினர் வழங்கும் டோக்கன்கள் அல்லது கூப்பன்களுக்கு மதுபானம் வழங்க முடியாது என தற்போது கராராக உத்தரவிட்டப்பட்டாங்க. மேலும் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தின் ஒப்படைக்கை பார்க்கும்போது மதுபான இருப்பு 50% மேல் இருக்கக்கூடாது என்ற மாத விற்பனை 30% மேல் அதிகரிக்க கூடாது என்றும் வரம்பு நிர்ணயிக்கப்பட்டாங்க. இந்த அளவை தாண்டியும் மதுபானம் இருப்பு வைக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது மது கடைகள் மட்டுமின்றி அவற்றுடன் இணைந்து பார்களுக்கும் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டாங்க. பார்கள் இரவு 10 மணிக்கு மேல் செயல்படக்கூடாது என்றும், அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மட்டும்தான் மதுபான பார்கள் செயல்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டாங்க. இந்த விதிகள் மீறும் பார்கள் மீது உரிமம் ரத்து செய்வதோடு வைப்பு தொகையும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டனர். இது தொடர்பாக மாவட்ட மேலாளர் மற்றும் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டதன் காரணமாக தேர்தல் நேரத்தில் மதுபானங்களை மொத்தமாக வாங்கி வாக்காளர்களை கவர நினைக்கும் நபர்களுக்கும், அதிக அளவில் மது அருந்த திட்டமிடும் நபர்களுக்கும் இந்த கட்டுப்பாடு பெரும் சவாலாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க. இருப்பினும் மொத்தமாக விற்பனைக்கான தெளிவான வரையறை குறித்து தங்களுக்கு முழுமையான விளக்கம் அளிக்கப்படவில்லை என சில டாஸ்மாக் பணியாளர்கள் கருத்து தெரிவிக்கப்பட்டு வராங்க. எப்படி இருந்தாலும் இனிவரும் காலங்கள்ல மதுபானங்கள் எவ்வளவு விற்பனை செய்யப்படுறாங்கன்ற முழு விவரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதிகமான பாட்டில்களை விற்பனை செய்யப்படக்கூடாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.